This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. கோவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடக்கி வைத்து உரையாற்றினார். அவர் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். மகளிருக்காக நம்முடைய அரசு செயல்படுத்துகின்ற திட்டங்களால் இன்றைக்கு இந்திய நாட்டிலேயே வேலைக்கு செல்கின்ற மகளிர்ல 43% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையை தமிழ்நாட்டு மகளிர் படைச்சிட்டு வரீங்க. இன்றைய விழாவில் பட்டா வேண்டும் என்ற பல ஆண்டு கோரிக்கையும் நிறைவேற்றும் வகையில் கிட்டத்தட்ட 220 பேருக்கு இந்த மேடையிலே பட்டா வழங்கப்பட இருக்கின்றது. பட்டா என்பது வெறும் ஆவணம் கிடையாது. உங்களுடைய இடத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டபூர்வ உரிமை. உங்களுடைய உரிமையை நம்முடைய அரசு இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கின்றது. பட்டாக்களை பெற வந்துள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்க நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிறீங்க. சகோதரர்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிச்சாங்க, உள்ளாட்சி அமைப்புகள்ல இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது, உள்ளாட்சி அமைப்புகள்ல நியமன முறையில் மாற்றுத்திறனாளிகளை தேர்வு செய்வதற்கான அந்த சட்ட மசோதாவை சென்ற வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. இதன் மூலம் 13,000 மாற்றுத்திறனாளி சகோதரிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல இப்ப புதுசா பொறுப்புக்கு வர இருக்கீங்க. இப்படி அனைத்து தரப்பையும் கவனத்தில் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்துவதால் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே 9.69% வளர்ச்சியோடு தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களையும் விட முதல் இடத்தில் இருக்கின்றது. இந்த வளர்ச்சி இன்னும் உயர வேண்டும் என்றால் அதற்கு இந்த அரசிற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. இந்த அரசு என்றைக்கும் உங்களுக்கு மக்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மக்களாகிய நீங்களும் இந்த அரசிற்கு என்றைக்கும் துணை நிற்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த அரசினுடைய திட்டங்களை, சாதனைகளை, பலன்களை, நலத்திட்டங்களை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களிடம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். உங்களுக்காக இந்த அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்னும் கூடுதலாக உழைக்க தயாராக இருக்கின்றார்கள். எனவே இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் பெற்ற அத்தனை பேருக்கும், நலத்திட்ட உதவிகளை பெற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், அமைச்சர் சகோதரி கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட பயனாளிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கோவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு திட்டப் பணிகளை தொடக்கி வைத்திருக்கிறார். 64 திட்டங்களை அவர் தொடக்கி வைத்திருக்கிறார். முடிவுற்ற 64 திட்டங்கள் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டத்தை முதல்வர் வழங்கியிருக்கிறார் என்றும், திமுகவினுடைய நலத்திட்ட உதவிகள் இதுவரை என்ன செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் அவர் பட்டியலிட்டிருக்கிறார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.